ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருந்தாங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு தமிழ்ச்செல்வி நல்லாவே பாத்துக்கிறாங்க, கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் சொல்றாங்க, நீங்க அவங்க உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டுமே சொல்லிடுறாங்க. சேது போய் பார்த்துட்டு நன்றி சொல்றாங்க ஐஸ்வர்யா கிட்ட. ஆனா வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன், நீ வந்து குழந்தைய தள்ளியோட வரேன்னு சொல்லிட்டு உன்னை திட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல மாமா அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. அப்புறமா வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு தேங்க் பண்றாங்க. நாங்களாம் வந்து உனக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம், இந்த குடும்பத்துக்கு வந்து நீ நிறைய செஞ்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு எதுக்கு இப்படி சொல்றீங்க, விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ச்செல்வி அதே மாதிரி தேங்க்யூ சொல்றாங்க. என் குழந்தைய காப்பாத்த போய் உங்களுக்கு இப்படி ஆயிருச்சு, அதனால ரொம்ப நன்றி, என் குழந்தைய எப்படியோ காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யா வந்துட்டு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், நீங்க ஏன் உயிரை காப்பாத்திருக்கீங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஐஸ்வர்யாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா வீட்டுல இருக்கிற எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி சொல்றாங்க, தமிழ்ச்செல்வி வந்துட்டு இதுக்கு முன்னாடி எல்லாத்து உயிரை காப்பாத்தினப்போ அவங்களுக்கு வந்து 1 crore தந்தீங்களா, அதே மாதிரி இப்போ குழந்தை உயிரை காப்பாத்திருக்காங்க ஐஸ்வர்யா, அதனால 2 crores கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஐஸ்வர்யா வந்துட்டு பணத்துக்காக நான் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சேது சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு ஐஸ்வர்யா மேல ரொம்ப பாசமா இருக்காரு, அவங்களை நல்லாவே கேர் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. இப்போ குழந்தையை காப்பாத்தினதுக்காக என் மேல பாசம் கட்டணும்னு அவசியம் இல்ல மாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்ல ஐஸ்வர்யா, நீ ஆரம்பத்துல இருந்து நல்லா தான் இருந்தேன், நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம ஏதாவது குழந்தை ஏதாவது பண்ணிருப்பியோ அப்படி இப்படின்னு ரொம்பவே யோசிச்சுட்டேன், இனிமே அப்படிலாம் இருக்க மாட்டேன், நம்ம கேஷுவலாவே உங்ககிட்ட நான் அன்பாவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதே மாதிரி அவங்களை நல்லாவே பாத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வீட்லயே இருக்கோம்ல, வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாமா அப்படின்னு சேதுவே கேட்கிறாரு. நிஜமாவா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்கறாங்க. ஆமா, ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு ஒரு 2-3 days இருந்துட்டு வரலாம், நீ நானு குழந்தை நம்ம மட்டும் போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா ரொம்பவே சந்தோஷப்பட்டு சரி மாமா போலாம், நம்ம மட்டும் போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா எங்கேயாவது வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்ப போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.